பிரிசன், சிறை. அப்படி வெளியே வருவோம். அங்கே வெப்பன் ரூம் பார்த்துட்டு அதெல்லாம் கிச்சனு, அதாவது அந்த ஏரியா பார்த்தாச்சு. அடுத்து இந்த சின்ன ரூம் பார்த்தோம்ல, இதுக்கு பின்னாடி சின்ன சில ரூம்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். த பாப்புலர் மார்க்கெட். ஓகே, இது மார்க்கெட்டு. அந்த காலத்தில் எப்படி இங்கே வணிகம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஒரு பழைய ஃபோட்டோ ஒன்று இருக்குது. கழுத மேலே ஒருத்தர் போயிட்டுருக்காரு, பொட்டிலாம் வச்சுட்டு. ரைட்டிங் மிஷின், டைப்ரைட்டிங் மிஷின் ஆட்டாங்குது. கேமரா, ஓகே, அந்த காலத்து கேமரா ஆட்டாங்குது. ஓகே ஓகே, இது வந்து அப்படியே பாப்புலர் மார்க்கெட் ரூம்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா வருஷம் நிறையா ஷாப்ஸ் இருக்குது. இங்கே வந்து திங்ஸ் கொண்டு போகிறவர் வந்து மாதிரி ஒரு சிலை வச்சுருக்காங்க. இது வந்து இது டைப்ரைட்டிங் மிஷின் நான் பார்த்தது. இது வந்து கேமரா அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. அடுத்து இங்கே வந்து ஒரு பீங்கான் கப் வச்சுருக்காங்க. இது எம்டி. ஓகே, ஃபஸ்ட்டு ஷாப் என்னன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஷாப் பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப். அந்த காலத்து ரேடியோ, டீ போடுற மாதிரி வச்சுருக்காங்க. டீ பாய்லரு, கஸ்டமர் வித் ரேடியோலாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து சிலை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பு, க்ரோசரி மாதிரி. அரிசி, சர்க்கரை, மாவு ஐட்டம்லாம் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு டெமோக்காக, நம்ம வந்து டூரிஸ்ட் வந்து பார்க்குறதுக்காக அப்படி வச்சுருக்காங்க. எல்லாமே எல்லா பொருளும், எண்ணெய், பர்ஃப்யூமு, க்ரீம், அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. ஜூஸு அந்த காலத்தில் இருந்திருக்காது, வேறு மாதிரி இதெல்லாம் இருந்திருக்கும். இப்போல்லாம் ஜஸ்ட் நம்ம காமிக்கிறாங்க. எடை மிஷினு வுட்டில் இருக்குது. அடுத்த ஷாப்பு பார்த்திங்கன்னா அல்மேலோ. ஆக்சுவலாக அது ஏதோ தயாரிக்கிற ஷாப் மாதிரி இருக்குது. கிளியராக தெரியல, பால் ஐட்டம் மாதிரி தெரியுது. அடுத்து ஃபேப்ரிக் ஷாப், டெய்லர் கடை. ஃபேப்ரிக் ஷாப்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு தையல் மிஷின்லாம் இல்லை, ஜஸ்ட்டு வச்சுருக்காங்க. அடுத்து அட்டர், இந்த ஸ்பைசஸ்லாம் இருக்குல்ல அந்த கடை. ஸ்பைசஸ்லாம் வச்சுருக்காங்க. மியூசிக் வந்து போய் ஓடிட்டுருக்கு கடையில் ஓடுற மாதிரி. அந்த காலத்து ரேடியோ வச்சுருக்காங்க பேக் சைடில். வந்து அரபிக்கில் போட்டிருக்க ஒரு புக்கு இருக்குது. ஓகே, இதுக்கு தான் தையல் மிஷின் வச்சுருக்காங்க. தையல் மிஷின் இங்கே வச்சுருக்காங்க, அந்த கடைக்கான தையல் மிஷின். இங்கே அரபிக்கில் போட்டு ஏதோ புக்ஸ் இருக்குது. இதுதான் மொத்தமான ஷாப்பு. இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ஃபோன் வச்சுருக்காங்க. ஓகே, வித்தியாசமாக இருக்குது. சினிமாலாம் பார்த்தது. அடுத்து இங்கே தான் ஒரு
ஆக்சுவலாக இது வந்து ஒரு டேப்லெட்டுங்க அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. ஈரானியன்லேருந்து ஒரு ஃபார்மர், ஈரானி ஷா ஆஃப் ஈரான் ஒருத்தர் வந்து இந்த உமர்கோயினோட மன்னருக்கு மேபி யாருக்காவது கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. பட் ஈரான்லேருந்து கொடுத்துருக்காங்க, அதான் போட்டிருக்காங்க. ஒரு விதமான டேப்லெட்னு சொல்கிறாங்க. ஆஃப் தான் இருக்குது, பாதி அந்த பக்கம்லாம் டேமேஜ் ஆகிருக்கு பின்னாடி. ஓகே, அடுத்து இங்கே ஒரு லேட்டஸ்ட்டு மாடல், ஃபோன் மாடல், இன்வென்டட் இன் 1937. ஃபோன் மாடல் 300 1937 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்லாம் அங்கே இருக்குது. அதில் வந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க.